Hi viewers, welcome to Pebbles. Ullan thread la Christmas tree எப்படி பண்ண போறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி சார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை இப்படி ரெண்டா மடிச்சிடுங்க. இப்படி பாதியா மடிச்சிட்டு இந்த உள்ளன் நூல் இருக்கு பாத்தீங்களா, இந்த நூலை எடுத்துக்கோங்க. நல்லா லாங்க பிரிச்சு விட்டுங்க. பிரிச்சு விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து இதை ஃபுல்லா சுத்தி விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் டைட்டா நீங்க அந்த லாஸ்ட்ல இருக்கிறத பிரியாம இருக்கிற மாதிரி ஃபுல்லா டைட்டா பிடிச்சி இதை சுத்தி விட்டுருங்க. ஓகே, நான் இப்போ இதை ஃபுல்லா சுத்திட்டேன். இப்போ இந்த பக்கம் பாத்தீங்களா, இந்த சைடுல இல்லாம இதுக்கு ஆப்போசிட் சைடுல கம் எடுத்து இது மேல ஃபுல்லா அப்ளை பண்ணிடுங்க. மேல டாப்ல மட்டும் அப்ளை பண்ணுங்க. இப்போ அப்ளை பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இது ட்ரை ஆயிடுச்சு. இப்போ சிசர் எடுத்து இந்த சைடு பாருங்க, இந்த சைடு கொடுத்து ஒரு சைடு ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, கட் பண்ணியாச்சு. நீங்க எடுத்த பிறகு இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ தேவையான அளவுக்கு நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க எந்த சைஸ் பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இதை ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு கிரீன் கலர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கூம்பு வடிவத்தில் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. உள்ள கை கொடுத்து நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கார்னர், இந்த ஓரமா இருக்கிறதெல்லாம் இந்த பார்டர்ல இதை கம் வச்சு ஒட்டிடுங்க. ஓகே, இப்போ இது ட்ரை ஆயிடுச்சு. இப்போ சிசர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு ஹைட் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. உள்ள அந்த அதுவும் அப்படியே கம் லைட்டா வச்சு இப்படி ஒட்டிட்டீங்கன்னாக்கா பிரிஞ்சு வராது. இப்போ இந்த சைஸ் கரெக்டா இருக்கான்னு பார்த்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி சிசர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ கீழே வச்சா இது நேரா இருக்கு. ஓகே, இப்போ இந்த உள்ளன்ல ரெடி பண்ணதை இதை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கூம்பு வடிவத்தில் கம்மை வச்சு அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து இதில் ஒட்டி விட்டுறோம். இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் வெளியில் எடுத்துட்ட மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் பிடிச்சி நீங்கள் அதை பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னாக்கா பேப்பரோட ஒட்டிடும். இப்போ இந்த மாதிரி ஒட்டாத இருக்கிற இடத்துலலாம் வந்து கம் வச்சு ஒட்டிடுங்க. ஓகே, மறுபடியும் இப்போ இதோ போலவே நம்ம அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இதுலயும் அது போல அந்த எண்டெல்லாம் கரெக்டா வச்சு ஒட்டி கொஞ்ச நேரம் பிடிச்சிங்கனாக்கா ஸ்ட்ராங்கா ஒட்டிடும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ரோ ஓட்டலாம்.
ஓகே, இந்தளவுக்கு ஒட்டியாச்சு. இதுக்கு மேலே டாப்பில் கொஞ்சம் பேப்பர் தெரியுது பார்த்தீங்களா? இப்போது அந்த இடத்துக்கு வந்து மேலே வச்சு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிடும். இப்போ இந்த மாதிரி சார்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த அளவுக்கு வந்து அதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ கம்மை வச்சு அப்ளை பண்ணிடுங்க, ஒட்டிடுங்க இதை. ஓகே, இப்போ இதுக்கு மேலே டாப்பில் கம் வச்சு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த இதுக்குள்ளே எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா இப்போ மரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு பேஸ் இந்த மாதிரி வச்சு கீழேயும் அதை போல் கம் வச்சு கரெக்டாக வச்சு ஒட்டிடுங்க. கீழே நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்காக மறுபடியும் கொஞ்சம் கம் வச்சு அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ட்ரை ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும். ஸோ இந்த உச்சியில் இந்த மாதிரி ஸ்டார் எடுத்து வச்சுட்டுங்க. இந்த மாதிரி ஸ்டார் வச்சு ஒட்டிடுங்க. ஓகே, இந்த கோல்ட் கலர் மணியை வச்சு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அதில் ஒட்டி விட்டுருங்க. ஓகே, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வச்சு ஒட்டிடுங்க. ஓகே, போதும். ஸோ இப்போ இந்த பாட்டமில் இந்த பார்டர் வச்சு இந்த மாதிரி டேப் வாங்கிக்கோங்க. டேப் வாங்கி இந்த மாதிரி பார்டர் ஓட்டிடுங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரில் நீங்கள் இந்த மாதிரி பார்டர் வச்சு ஓட்டிடுங்க. ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இப்போது அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.